புதுச்சேரியில் நியாய விலை கடைகள் இல்லை, கழிவறைகள் இல்லை என்று தவேக தலைவர் விஜய் கூறிய குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் பதிலடி கொடுத்துள்ளார். இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் தான். மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரி இங்கேயும் அரிசி, சர்க்கரை, பருப்பு, கோதுமை, எண்ணெய்னு அனைத்து பொருட்களும் வழங்கும் முறை சீராக்கப்பட வேண்டும். அவரு யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை இங்கே படிச்சுட்டு போயிருக்கிறாரு. இப்போது இன்றைக்கி ரேஷன் கடையில் திறந்து எல்லா இடத்துலையும் இலவச அரிசி, மத்திய அரசினுடைய ஒப்புதலோடு இந்த இலவச அரிசி திட்டம் இங்கே அமுல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதை அவர் தெரியாமல் அவர் பேசிட்டு போயிருக்காரே தவிர அதை நான் அதில் என்ன கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கல. மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு பல முறை சட்டசபையில் தீர்மானம் போட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வருஷம் கூட மார்ச் மாசம் 27ஆம் தேதி 2025 அன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்க. அது மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்புற 16வது தீர்மானம். காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்தே இந்த மாநில அந்தஸ்து பிரச்சனை இருக்குது. இது இன்னைக்கு வந்த பிரச்சனைகள் இல்லை. அப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே மாநில அந்தஸ்து கொடுத்துருக்கலாம். ஆனால் அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்றத மத்திய அரசு ஆராய்ந்து தான் அதற்கு உரிய முடிவு எடுக்குமே தவிர எடுத்தங்கவுத்தன்ற மாதிரி ஒரு அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதனால் நீண்ட ஆய்வுக்கு பிறகுதான் மத்திய அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கும். டூரிஸ்ட் பிளேஸ் ஆன புதுச்சேரியில போதுமான அளவு பார்க்கிங் வசதி இல்லை, போதுமான அளவு கழிப்பறை வசதி இல்லை. இதெல்லாமே மேம்படுத்தணும். இன்றைக்கி கழிவறைகள்லாம் நிறையா இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை பேசுகிறாரு. அப்போ கழிவறைகள் இல்லைன்னு பேசும்பொழுதே அப்போ அதை விட முக்கியமான பிரச்சனைலாம் இங்கே இல்லையா? அப்போ வேறு எதுவும் பிரச்சனை அவர் சொல்கிறதுக்கு இல்லை, அதனால் கழிவறை பிரச்சனையை பேசிட்டு போகிறார். இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கா தவிர ஒரு அரசியலுக்காக அது பேசின பேச்சாக தான் எடுத்துக்க முடியாத தவிர உண்மையில் அது அது மாதிரி ஒரு சூழல் புதுச்சேரி மாநிலத்தில் இல்லை. இங்கே ஒரு அமைச்சரை ஊழல் குற்றச்சாட்டில் பதவி விட்டு நீக்கப்பட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை நியமிச்சு 200 நாள் ஆச்சு. இன்னும் அவருக்கு ஒரு இலாக்காவே தரல. இந்த செயல் சிறுபான்மை மக்களை அவமானப்படுத்துறதுன்னு அந்த மக்களே சொல்றாங்க. அதாவது அமைச்சருக்கு இலாக்கா கொடுக்க வேண்டியது மத்திய அரசு கிடையாது, மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கையில் இருக்குது. அவர் அதை முதலமைச்சர்கிட்ட தான் கேட்டுருக்கணுமே தவிர மத்திய அரசிட்ட கேட்டு அப்போ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவர் எந்த அளவிற்கு புதுவை மாநிலத்தில் போன்ற புரிதல் அவருக்கு இருக்குது அப்படின்றது, அரசியல் சம்பந்தமான புரிதல் அவருக்கு இருக்குது என்பதை இதிலிருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.